படையாண்ட மாவீரன் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை வடபழனியில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் கௌதமன், ஒரு சமூகத்தை பற்றி படம் எடுத்து அவர்களின் பெருமையை பேசுவது உரிமை என கூறி செய்தியாளர் சந்திப்பு விவாதத்தில் முடிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சார், தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை. 100 வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருக்கு. சமீப காலமாக கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ள இது மோதலை ஏற்படுத்துதா? மாறி மாறி நீங்கள் இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ, ஒரு மோதலையோ, ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தீங்க, என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சேர்ந்துருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்லை அப்படி இருங்க. அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு. ஏங்க உங்க அப்பா, நான் சொல்றேன், எங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு. நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்க இருங்க, காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேசுறது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன், நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி, ஏங்க உங்களுக்கு தெரியுமா, அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது. பின்ன என்ன, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. கேட்கட்டு, இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கு போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா? முடிஞ்சா 2 பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. முயற்சி செய்யலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.